பிரியமானவர்களே, தர்மியான காலங்களிலும் தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓய்வு நாளில தேவ சமூகத்துல அவருடைய வார்த்தைக்காக வந்திருக்கீங்க. உண்மையாகவே அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். இந்த நேரத்திலும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக. ஸ்தோத்திரம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உன்னதமானவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை ஆசீர்வதிப்பீராக. ஆவியாருடைய கரம் கூடவே இருக்கட்டும். நன்மை நான் நிரப்புங்க அப்பா. ஏற்று வார்த்தைகளை பேசி வழி நடத்துங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணச்சீங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. என் ஆவியாருடைய கரங்களுக்குள்ளால் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீரை இடைப்பட்டு வழி நடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஆண்டு இவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் கடைசி மாதம் வரைக்கும் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை அடியேன் பண்ணுகிறேன். பிரசங்கத்தை கேட்கும்படியாக நீங்களும் நாட்கள்ல உயிரோடு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை தான். ஸோ இந்த நாளிலும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனே அறியேனே என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. மரியாள் கிட்ட தூதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தைன்னா, ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்க போகிறார் என்ற ஒரு நற்செய்தி அவர் சொல்ல வருகிறார். அவர் சொல்லும் போது நீ கிருபை பெற்றவன், நீ ஆசீர்வாதம் பெற்றவன் என்று சொல்லி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிக்க போகிறார், அது நிமித்தமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார் என்று ஒரு நல்ல செய்தியை அவர் இந்த இடத்துல மரியாள் இடத்துல சொல்லுகிறார். இவள் திருமணமாகாத பிள்ளை, யோசேப்பினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சோ திருமணத்துக்கு காத்திருக்கிற அருமையான மகள் மரியாள். இப்ப அவளுக்கு வந்திருக்கிறதான இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்ற இந்த நற்செய்தி அவள் கேட்கும் பொழுது அது நல்ல செய்தி மாதிரி அவளுக்கு அந்த நேரத்துல தோணல. அவளுக்கு ஒரு பயத்தோட தோன்றான். அதுதான் அந்த வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா, அதற்கு மரியாள் தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தேங்கி யோசிக்கிறான். எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இன்னும் எனக்கு திருமணம் ஆகலையே, இந்த புருஷனை அறியாத பட்சத்துல இந்த காரியம் எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கு இந்த விதமான குழப்பத்துல அவள் இந்த வார்த்தைகளை கேட்கிறான். நற்செய்தி சொல்ல வந்த தூதன் கிட்ட கேட்கிறான். நான் குழம்பிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ செய்தி அதுதான். இன்னைக்கு காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவர் அடியிடத்துல பேசினார். இது எப்படி ஆகும்? நிறைய காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, சில விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது ஆண்டவரே இது சாத்தியமே இல்லாத விஷயம், இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இல்ல, நம்ம நிறைய மனுஷர்களை டிபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டோம். மனுஷர்களால மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். மனுஷனுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. அவர் சொல்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தேவதூதன் வானத்துல இருந்து இறங்கி தேவதூதன் பேசுறாரு. அப்போ கடவுள் ஏதோ ஒண்ணு செய்ய போகிறான்ற கான்செப்டுக்குள்ள அவ போவே இல்லை. போகாம மாம்சரிகமாவே யோசிக்கிறார். இந்த உலகத்துல திருமணமாய் குழந்தை பெற்று நம்ம அப்படித்தானே போனோம், இது என்ன, இது வித்தியாசமா இருக்கு, நமக்கு எப்படி இது நடக்கும், சாத்தியம் இல்லாத விஷயமாச்சு, இந்த மனுஷனை அறியனே, புருஷனை அறியனே, நான் எப்படி இது நடக்கும்? ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை குறித்து நாம அப்படியே சிந்திக்கிறோம். மனுஷர்களை நாம கூட இல்லையே, இந்த ஆபீஸ் வேலையை நம்மளால எப்படி பிடிக்கும்? இவ்வளவு நாள் நம்ம கூட ஆபீஸ்ல இருந்தாங்க, இப்ப நம்ம எல்லாத்தையும் அவளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இப்ப இந்த மனுஷன் கூட இல்ல, நான் எப்படி பண்ணுவேன்? சில வீட்டு காரியங்கள், ஐயோ என் கூட இவ்வளவு நாள் கணவர் கூடவே இருந்தார், இப்பொழுது இல்ல, எப்படி இந்த காரியத்தெல்லாம் நான் நடத்துறது? ஒண்ணுமே எனக்கு புரியலையே, மனுஷனே இல்லையே கூட, அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்றோம். இல்ல சில நேரங்கள் இல்ல, இது புரியாத விஷயமா இருக்கு, இது எப்படி நடக்கும்? எல்லாமே மாம்சமா யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருகிறது, ஒரு பலவீனம் வருகிறது. ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பயப்படுகிறார். என்னன்னா, இவ்வளவு காலகட்டம் அவள் பிறந்திலிருந்து வளர்ப்பு வரைக்கும் அவள் கண்டதெல்லாம் யாரோ ஒருத்தர் கூட இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் எதையாவது செய்வாங்க, அதன்படி செஞ்சு வாழ்ந்து போன காலகட்டத்தை அவர் பார்த்தா. திருமணமாகி ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற காரியத்தெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அதனால அங்க சொன்ன தேவ தூதனை அவங்க பார்க்கல. அந்த செய்தி, நல்ல செய்தியும் அவங்க என்னன்னு பரலோக செய்தின்ற யோசிக்கல. பூமியின் செய்தி யோசிச்சிருந்தாவது இது எப்படி ஆகும் யோசிச்சிருக்கலாம். பரலோக செய்தி அது. அந்த பரலோக தேவன் அனுப்பின அந்த தூதை கூட அவளால ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்க்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு வளர்ச்சி இல்லாம, ஒரு முதிர்ச்சி இல்லாம முழுக்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, மனுஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். மனுஷன் தான் செய்வாங்க, மனுஷர்கள் தான் நடத்துவாங்க, இவங்க மூலமா தான் நடக்கும், அவங்க மூலமா தான் நடக்கும், என்னால இது ஒண்ணு நடக்காது,
இல்ல, நம்ம வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாசமா இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். பாருங்க, தேவதூதன் சொல்லுவது போல இந்த காலை வேளையில் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் வருகிறது. என் தேவன் உங்களுக்கு என்று நன்மையானவைகளை காண செய்வார். உங்களுக்கு என்று ஒரு நற்செய்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஆகும் ஆண்டவரே? என் வீட்டின் காரியம் எப்படி ஒழுங்காய் மாறும்? என் வீட்டுல எதுவுமே சரியா இல்லையே, எப்படி ஒழுங்காய் மாறும்? என் பிள்ளைகள் ஒழுங்கா இல்லையே, எப்படி மாறும் ஆண்டவரே? எப்படி ஆகும் என்று யோசிக்காத, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கை நம்ம வாசிப்போம். பாருங்க, அடுத்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். அதே தேவதூதர் அதுக்கான வார்த்தைகளை சொல்லுகிறார். வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் எழும்பும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். இந்த அருமையான வாக்கை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஆவியானவரால கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். மனுஷரால ஒரு விஷயம் கூடும், சில காரியங்கள் கூடும். ஆனா பல காரியங்கள் தேவனால தான் கூடும். நாம் பார்க்கிற லிட்டரலா பார்க்கிற மனுஷராலே முழுசா எல்லாம் முடியும் இல்லை. மனுஷனுடைய காரியத்தில் நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையின் பாதி காரியமா இருந்தாலும் பல காரியங்களில கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆவியின் உலகம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு, பிதா ஒருவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்யும்படியாக இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆவியானவரே நமக்கு துணை இருந்து காரியங்களை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எது கடினமோ, எந்த மனிதர்களை வைத்துக் கொண்டு முடியலன்னு நீங்க கலங்குகிறீங்களோ, எந்த மனிதர்கள் என்னோடு கூட இல்லை, நான் இதை முடிக்க முடியாது என்று கலக்கத்தோட ஒரு வேதனையோடு நீங்க நிற்கிறீர்களோ, எந்த மனிதர்கள் முடித்து தர மாட்டாங்க, என்னை இப்படிதான் விடுவார்கள் என்று ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவர் உன்னதமானவருடைய பலம் வரும். அந்த பலம் என்ன பண்ணும் தெரியுமா? உண்மையாகவே ஒரு பெரிய காரியங்களை செய்யும். வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில காரியங்களை பார்த்து உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சிசரா படையெடுத்து வருகிறார். அவர் படையெடுத்து வருகிற நேரங்களில அந்த நாட்களில் தெபோராள் ஆகிய ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். இங்க இஸ்ரவேல் ராஜாவாகிய பாராக் போய் தெபோராள் கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்களோடு வரணும், அந்த யுத்தத்துல நீங்க எங்களோடு நிற்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியாய் அவர்கள் கடந்து போகும் பொழுது அங்க தெபோராள் ஒரு அருமையான வார்த்தை பாராக்கிடத்துல சொல்லுகிறார்கள். நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்துல ஒப்பு கொடுப்பார், நீ எழுந்து போ என்று சொல்லும் பொழுது அங்கே பாராக் போய் நிற்கிற வேளையில அந்த சூழ்நிலையில என்ன நடக்கிறதுன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க யுத்தம் பண்ணல, அவங்க சும்மா தான் போகிறார்கள். அங்க இருக்கும் பொழுது கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இன்றைய பிரசங்கத்துல நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்காக மனுஷர்கள் அல்ல, கர்த்தரே இறங்கி வருவார் என்று நான் சொன்னேன். இந்த வார்த்தை இப்பொழுதும் கர்த்தர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். சிசரா பார்த்தீங்கன்னா 900 ரதங்களை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம அதில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் நம்ம 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோ தேசத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். ஆமென். அல்லேலூயா. அவன் எல்லா ரதங்களோட 900 ரதங்களோடையும் மனுஷர்களோடையும் அவங்க ரெடியாகி வருகிறான். ஆனா அவங்க ஆப்போசிட்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் வந்தா அப்படின்னா, இங்க தெபோராள் சொல்றாங்க, கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ஜெயம் தருவார், நீ தைரியமா இரு கூட அவங்க நிக்கிறாங்க. அந்த யுத்த காலத்துல என்ன அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுனால் 5ஆம் அதிகாரத்துல விதமா நம்ம வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் பொழுது நாம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மனுஷன் தான் யுத்தம் பண்ணணும்ன்றது இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, தேவனை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வந்து தூதர்கள் அவர்களுக்காக ஜெயம் எடுக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. ஆமென். அல்லேலூயா. அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். பாருங்க, இந்த யுத்தத்துல மனுஷர்கள் சண்டை போட்டதை நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா இந்த காரியத்துல என் தேவன் எவ்வளவு அற்புதமாய் தன் பிள்ளைகளுக்காக அந்த அயனங்களிலிருந்து ரெடி ஆயிட்டு ஒவ்வொன்றா வானத்துல
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது எப்படி ஆகும்? இது இப்படித்தான் ஆகும். மனுஷர்களுக்கெல்லாம் மனுஷர்களை தேடி போவார்கள். தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தேவனே இறங்கி வந்து நடத்துவார். ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். உங்களுக்காக அவர் இறங்கி வருவார், இறங்கி வந்து யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் 40 ஆண்டுகள் அமைதியுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தை ஏதோ ஒரு காரியமா நின்னுட்டு யோசிக்காதீங்க. அவர் எப்படி பண்ணுவார்? அவர் பண்ணுவார். நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்காக அவர் ஒரு காரியம் செய்வார். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், மனுஷன் நமக்கு கூட ஆள் இல்லையே, இந்த ஆள் இல்லாத போது நான் எப்படி இந்த வேலையை செய்வேன், இந்த பில்டிங் எப்படி கட்டுவேன், இந்த ஆபீஸ் எப்படி கட்டுவேன், இந்த ஊழியத்தை எப்படி கட்டுவேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்ப்பேன், எப்படி இந்த காரியத்தை செய்வேன், எப்படி என்று மனுஷனை இணை கட்டி மனுஷர்களை எதிர்பார்த்து மனுஷர்களை டிபெண்ட் பண்ணி லைஃப் நம்ம நடத்தி இருந்தோம். ஆனா இந்த காலகட்டத்தில் நடத்த முடியாத போது, ஒரு குழப்பம் வரும்போது கலங்காதீங்க. அந்த இடத்துல கர்த்தர் வருவார். கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் சொல்ல, கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தோய்ந்து போனார்கள். தோய்ந்து போற வரைக்கும் தேவன் அமைதியா இருந்தாரு. அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது, அவர் கடந்து வந்த பாதையில சோர்ந்து போகும்போது கர்த்தர் அந்த சோர்வை கண்டார். கடந்து வரும்போது சோர்வு வரும். கண்டிப்பா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு வரும். எத்தனை முறை யுத்தம் பண்றது, எத்தனை முறை கடந்து போவது, எத்தனை முறை ஏமாறுவது, எத்தனை முறை விழுந்து போவது, ஒரு சோர்வு வருகிறது. சோர்வு வரும் பொழுதெல்லாம் ஆமென், கர்த்தர் பார்க்கிறார். அவரே இறங்கி வர இந்த இடத்துல பயப்படுறான். ஐயோ, சிசரா இவ்வளோ படைகள் வச்சிருக்கான், இவன் முன்னாடி நான் அப்படி போய் நிக்கிறது. சோர்ந்து போய் பயந்து போய் அந்த தெபோராலை வந்து அவங்க கூப்பிடுறாங்க, தீர்க்கதரிசியே நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் நடக்கும்னு மனுஷன் அவங்க சார்ந்திருக்கிறதுக்காக வராங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, இல்லம்மா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாத, நானே உனக்காக யுத்தம் பண்றேன், நானே உனக்காக வரேன். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, நீங்க சும்மா இருங்க. ஆமென். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். யாத்திராகமம் 14:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள். சோர்ந்து போன நிலையில வந்த பொழுது உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எந்த விதமான அழுகின் சூழ்நிலை பள்ளத்தாக்கில நீ கடந்து வந்தாலும் சும்மா இரு. நீ சோர்ந்து போனதை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீங்கள் பலவீனப்பட்டதை கர்த்தர் கண்டிருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். 1:37 வசனம் சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடும் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மரியாதை சொன்ன, மனுஷனை அறியேனே, புருஷனை அறியேனே, அவர்களை அறியேனே, யாரும் இல்லையே என்ற அந்த மாம்சரீகமான வார்த்தைகளை விட்டு ஆவியானவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும்போது வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவர் உனக்கு பலனா இருக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நீ நோக்கி பார்க்கும்போது அந்த உன்னத பலன் உங்களுக்கு கிருபைகளை தரும். அந்த உன்னத பலன் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த உன்னத பலன் உங்களை சாட்சியா நடத்தும். ஆமென். இப்பொழுது மனிதன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாங்க. ஸ்தோத்திரம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, தேவ தூதனால அறிவிக்கப்படுகிற ஒரு நற்செய்தி ஆண்டவரே, மாம்சமா இருக்கிற ஒரு பெண்ணால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ராஜா. ஆண்டவரே, அப்பா நீர் இறங்கி வந்து பரிசுத்த ஆவினாலே இது எல்லாம் ஆகும் என்று வெளிப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் வருகிறது, எங்களுக்கு விரோதமாக பலவீனமான கிரியைகள் உண்டாகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் இருக்கிறது, இதை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் என்று குழப்பத்தோட பலவீனத்தோட சோர்ந்து போய் ஆண்டவரே எங்களுடைய காரியம் எல்லாம் கிடப்பில் இருக்கிறது, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது எப்படி உருவாகும் ஆண்டவரே, இது பழைய ஸ்தானத்துக்கு எப்படி வந்து சேரும் ஆண்டவரே. அப்பா, இதை உருவாக்க யாரால முடியும் என்று மாம்சமா யோசித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் கூட இருந்து அப்பா நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் கூடும் என்று இன்னைக்கு வெளிப்பாடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஆவியானவரை சாட்சியாய் வாழ்வதற்கும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் கர்த்தாவே நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. மாம்சமாய் முடியாத எல்லா காரியத்தையும் ஆவியானவர் முடித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாம்சமான கிரியைகளையும் சந்தேகத்தின் ஆவியிலும் பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. என் கர்த்தர் தாமே கிருபையாய் இருந்து வழிநடத்தும். இது எப்படி ஆகும் என்ற வார்த்தை இல்ல ஆண்டவரே. இதை தேவன் எல்லாவற்றையும் நடத்துவார். அவராலே ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு வாயில வைத்து ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் என்ற நாமத்தில் ஜெபித்து இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
Praise the Lord. God bless you.